அல்லாஹ் குர்ஆனை நாங்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் என்றால் நபியை உமக்கு அறிவித்தது எது? அந்த லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு இரவில் நீங்கள் வணக்கம் செய்வது 1000 மாதங்கள் நீங்கள் நின்று வணங்குவதை விட, நீங்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதை விட மிக சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்தால், இப்படி 1000 மாதம் என்றால் வாழ்க்கையில் ஒருவர் 10 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால், 20 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய நன்மை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அதை இலகுவாக அடைந்து கொள்ள முடியாது. நாம் நினைத்து குறித்த ஒரு நாளிலே உட்கார்ந்து நாங்கள் எல்லோரும் திக்ர் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், அல்லாஹ்விடம் மன்றாடுகிறோம் என்று சொல்லி நாம் குறித்த ஒரு தினத்தில் இதை அடைந்து விட முடியாது. லைலத்துல் கத்ரை நாம் கடைசி 10 குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளிலே நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இறுதி 10 இருக்கிற விசேடமான அந்த நாளில் நன்மை புரிய வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒற்றைப்படையை தீர்மானித்து அமல் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் கடைசி பகுதியை அவன் அமல்களால் செழிப்பாக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளில் அவன் வணக்கங்களை வழிபாடுகளை செய்துவிட்டு நான் மறுநாளில் பாவம் செய்யலாம் அல்லது அல்லாஹ் விட்டு தூரமாகலாம் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடக்கூடாது. அவன் தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி ரமலானுடைய இந்த கடைசி பகுதியை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும், இந்த காலங்களை அவன் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான்